கட்சி தலைமை மேல ஒரு அதிருப்தி இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கோ இல்லை அதை சால்வ் பண்றதுக்கோ கட்சிக்குள்ளேயே ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் தானே எல்லாரும் வெளியில வந்து பேசுறாங்க. ஒரு கவர்னர் விழால அண்ணாமலையர்களே வந்துட்டு குனிஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் சொல்றாரு தானே முதலமைச்சருக்கு. அது வேற நடிகர் விஜய் இருக்கார்ல, அவர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே அந்த குடும்பம் திமுகவினுடைய கொத்தடிமை குடும்பம் தான். எஸ் சந்திரசேகர் குடும்பம் வந்து திமுகவுடைய கொத்தடிமை குடும்பம் தான். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலர் வசந்தம் கார்த்திகேயன், வடக்கு மாவட்ட செயலர் உதயசூரியன், இந்த 2 பேரும் தான் அந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி காட்டி கொடுப்பாரு மு க ஸ்டாலின்? சார், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயம் நாங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல திமுக கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்கிறாருன்னா, ஒரே ஒரு அனிதா இறந்ததுனால நீட்டு வேண்டாம், ஆனா இந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் தமிழச்சையெல்லாம் தாலி எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க ஏன் இன்னமும் சாராய கடை இன்னும் ஏன் வச்சிருக்கீங்க? இங்க இருக்க அரசியலை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாரா? அதுக்கப்புறம் அதெல்லாம் கத்துக்கிட்டு தானே அரசியல் நடத்துறாரு. தமிழகத்துல இப்ப அரசியல் யாரை சுற்றி நடக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து திமுகவில் நீங்க சேருங்கன்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் யாரு சார் அழைப்பு கொடுத்தார்? செந்தில் பாலாஜி. பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பேசு தமிழா பேசு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். பாஜகல இருந்த கல்யாணராமன் அவர்கள் பத்தி நீங்க தொடர்ந்து அவதூறு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு என்ன சார்? நான் அவதூறே சொல்லலையே, உண்மையை சொன்னேன். அதாவது வந்து நான் வந்து அவருக்கு மேலே ஒரே ஒரு விஷயந்தான், என் நேரடியான அனுபவம், அதுதான் நான் சொல்லியிருந்தேன். உண்மையான விஷயம் இது என்ன அப்படின்னா, மோடியின் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை நான் எழுதியிருந்தேன். அந்த புக்கை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் தான் வெளியிட்டிருந்தார். வெளியிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3300-400 புக்கு கிட்ட அது சேல் அவுட் ஆகிட்டு, அது சோல்ட் அவுட் ஆகிட்டு. அந்த ஒரு நல்ல பிரபலமான ஒரு புத்தகம் தான். மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார், அதை எப்படியெல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் உள்ளவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, இது சம்மந்தமாக எழுதுனது. 368 பக்கங்கள், 27 அத்தியாயம். இந்த புக்கை முடித்து நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட அதுக்கு ஒரு அணிந்துரை வேணும்னு சொல்லி கேட்டு அதுக்காகவே வந்து சாம்பிள் காப்பீஸ் கொஞ்சம் போட்டோம். சும்மா சாதாரணமாக, அதாவது சேல் பண்ணக்கூடிய காப்பி வேறு. இந்த மாதிரி பழைய காலத்துலனா லெட்டரில் எழுதி எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதை கொடுத்து அதில் ஒரு நகல் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பிரிண்ட் பண்ணியே கொண்டு கொடுத்துடலாம், வாசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறனால புக்காகவே நாங்கள் போட்டு ஒரு 6-7 காப்பி எடுத்துருந்தோம். அதில் ஒரு காப்பியை கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட கொடுத்து அதுக்கு அணிந்துரை வேணும், நீங்கள் தான் புக்கை வெளியிடணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருந்தார், பேர் நம்ம கல்யாணராமன். அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதிங்கிறதுல எனக்கு அவருக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அவர் வந்து போல்டாக பேசுவார், துணிஞ்சு கருத்தெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறந்த தேசியவாதிங்கிறதுல அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை 2 தடவை நான் சந்திச்சிருக்கேன். முதலாவது ஜெயிலில் போயிட்டு வரும்போதும் அவர் வீட்டில் போய் பார்த்தேன். நானும் இன்னொரு நண்பர், அதாவது அவர் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் மணிகண்டன் பேர், சினிமா துறையில் அசோசியேட் டைரக்டர். 2 பேரும் போய் அவரை பார்த்து செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். திருப்பி இன்னொரு தடவை அவர் ஜெயிலேருந்து மறுபடியும் கடலூர் ஜெயிலெல்லாம் தான் வெளியே வந்தார். அப்போ வெளியே வரும்போது தான் வந்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி வழக்கம் போல் பேசினேன், உங்களை நேரில் பார்க்கணும் ஜி அப்படின்னு சொல்லி சும்மா மரியாதை நம்ம பார்க்கணும்னு சொன்னோன்னே அவர் சரி வாங்க அப்படின்னாரு. அதனால் நேராக போய் அவரை போய் இங்கே தான் பெஸ்ட்டு மாம்பலத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டுடியோவில் தான் வச்சு இது நடந்துச்சு. அங்கே போய் நான் அவரை பார்க்க தான் போனேன். அவரை வந்து அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தது கிஷோர் சாமி. அன்னைக்கு அவர் இன்டர்வியூ எடுத்தார். நான் வந்து உள்ளெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். போன உடனே கல்யாணராமனும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன், இந்த மாதிரி புக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது, புக்கில் கண்டென்ட் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் ஒரு புக்கை வந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து ஒரு புக்கை எழுதி வெளியிட்டார்னா அதனால அது ரொம்ப ரீச் ஆகுங்க அப்படின்னாரு. எனக்கு புரியலை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியலை. நான் சொன்னேன், எல்லா பிரபலமானவங்களும் முத புக்கில் இருந்தானே ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு புக்கு எழுதி அதுக்கு பிறகு தானே பிரபலம் ஆவாங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த ரீச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய பேர்கிட்ட போய் சேரணும்ல அப்படின்னாரு.
சரி நான் சொன்னேன் சார் இப்போ புக்கை நம்ம வெளியே விட போகிறோம் வெளியிட வாங்கி படிக்கிறவங்க அதில் நல்லா இருக்குன்னு சொன்னால் 4 பேர்கிட்ட சொல்ல போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னேன். ஒன்று இருந்தால இல்லை நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறைமுகமாக ரொம்ப சுற்றியே பேசிட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த புக்கில் வந்து ஆதருங்கிற இடத்துல உங்கள் பேரை போட வேண்டாம். நான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து ஆதருங்கிற இடத்துல உங்கள் பேரை போட வேண்டாம், அதுக்கு பதிலாக என் பேரை போட்டால் உங்களை விட என்ன நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொன்னார். உங்களை விட என்ன பிரபலம் தானே நேரம். ஆமாம் நான் அதில் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்த லைனில் தான் இதை கேட்டார். அது உங்கள் பேருக்கு பதிலாக 2 பேர் கோ-ஆத்தர்ஸ் மாதிரி இல்லாமல். ஆமாம், அதாவது என் குழந்தைக்கு அவருக்கு இனிஷியல் போடணும்னு சொன்னார். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு என்ன இவர் ஒரு தேசியவாதி, ஒரு ஆர்எஸ்எஸ் ஏபிபியில் சின்ன இதிலேருந்து ஏபிபியிலேருந்து வந்த ஆள், அகில பாரதிய வித்யார்த்தி மாணவர் அமைப்பிலேருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸில் ரொம்ப தீவிரமான ஆள். இவர்கிட்ட இருந்து நான் அந்த மாதிரி ஒன்றே எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் நான் வந்து இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இதை வெளியே ஒவ்வொருத்தட்டே போய் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் அதோட அன்னைக்கு தான் கடைசியாக நான் அவரை பார்த்துட்டு அந்த உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணால் உங்கள் பேரை கோ-ஆத்தர்னு உங்களை போடும் அப்படின்னாரு. நான் எழுதின புக்குக்கு என் பேரை வந்து கோ-ஆத்தர்னு போடணுமா, இவருக்கு பேரில் ஆத்தர்னு போடணுமா அப்படிங்க அந்த ஒரு இது. இன்னும் அந்த உரையாடல் இன்னொரு விஷயமும் விவாதிக்கப்பட்டது. அவர் என்னென்னா சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இந்த மாதிரி அண்ணாமலைகிட்ட கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட வந்து அணிந்துரை வாங்க கொடுத்துருக்கேன், அவரை தான் வெளியிடுறதுக்கு நான் வந்து கேட்டிருக்கேன். இப்படி நான் சொன்ன உடனே இவர் நிறைய அந்த டாப்பிக்கை பேசுகிறார். ஃபஸ்ட்டு அதுதான் பேசினார். இவனு ஒருமையில் பேசினார் அண்ணாமலை அவர்களை. அது எனக்கு அதிலே எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழகத்துக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு நான் சொல்லுவேன். வாராது வந்த மாமணின்னு நான் சொல்லுவேன். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலைன்னு சொல்லுவேன். எனக்கு நல்லா தெரியும். நீங்களே வந்து கல்யாணராமன் அவர்கள் கட்சிக்காக 2 முறை சிறைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கட்சிக்காக அவருக்கு ஓரளவுக்கு விசுவாசமாக தான் இருந்துட்டு வந்திருக்காரு இல்லையா? அவரும் ஒரு தலைமையை பற்றி குறை சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்குது. கட்சி தலைமை மேலே ஒரு அதிருப்தி இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கோ இல்லை அதை சால்வ் பண்ணுறதுக்கோ கட்சிக்குள்ளேயே ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் தானே எல்லாரும் வெளியில் வந்து பேசுகிறாங்க. எஸ்வி சேகர் ஆகட்டும், இல்லை வந்து கல்யாணராமன் அவர்களாகட்டும், இப்போ வந்து சூரிய சிவா அவர்கள் எல்லாருமே சொல்கிறது அதுதானே, ஒரு தலைமை மேலே தானே குறை சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த குடிகாரன் பொம்பளை பொறிக்கும் இவனோட கட்சியில் சேர்க்க விடாது, பிஜேபியில் சேர்க்க விடாது, திமுகவில் சேருங்க, மற்றதெல்லாம் சேருங்க. நீங்கள் திருச்சி சூர்யா சிவாவை பற்றி நான் சொல்லுவேன், ஒரே நிலையில் நான் சொல்லுவேன். இவர் பக்கா குடிகாரர் இருந்தாலும் இவனை கட்சியில் சேர்த்திங்கன்னு என்ன நடக்கும்? இதான் நடக்கும். நீங்கள் அப்போவே பொறுப்பு கொடுத்துக்க கூடாது. நீ இரியா ராசா ஒரு 6 மாதம் 1 வருஷம் இரு, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம், நீ எத்தனை கிளை கமிட்டி போடுறான்னு பார்க்குறோம், எத்தனை இடத்துல கொடி ஏற்றுறான்னு பார்க்குறோம், கிராமத்தில் எத்தனை பேர்கிட்ட அறியாத ஆட்கள்கிட்டலாம் கட்சி கொண்டு சேர்க்குறான்னு பார்க்குறோம், பார்த்துட்டு உனக்கு பொறுப்பு தரான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டு கொடுத்துருக்காங்க. பண்ணியிருந்தாங்களே சார், அதுக்கப்புறமும் தானே அவர் இப்படி. இல்லை, அது முதல் ஒரு பிரச்சனையில் அது நடந்தது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் அண்ணாமலை அவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தானே சமூக விரோதிகளை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு. சமூக விரோதி இப்போ திருச்சி சூரிய சிவா சமூக விரோதின்னு சொல்ல முடியும். இல்ல, அவர் அந்த லிஸ்ட்ல சேர்க்கல சார். பட் இன்னும் வந்துட்டு சில ரவுடிகளை சேர்த்துக்கிறாரு, அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. ரவுடிகளை வந்து யாருமே வந்து பிஜேபியில் உறுப்பினராக ஆகிறது எப்படி தெரியுமா? நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து நீங்களே பிஜேபியில் உறுப்பினர் ஆகிடலாம். மிஸ்டு கால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இதுவரையும் கொடுக்கலன்னா கொடுங்க, நீங்கள் வந்து உறுப்பினர் ஆகிடுவீங்க. நானும் பிஜேபி தான் நீங்கள் காணிக்கிறதுக்கு அந்த ஒரு அடையாளமே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், பிஜேபியில் வந்து இனிமேல் பிறந்து வரக்கூடியதான் வரணும்னா கட்சி என்னைக்கு நீங்கள் வளர்ப்பீங்க? இங்கே ஒன்று அதிமுககாரங்க இங்கே வரணும், இல்லைன்னா திமுககாரங்க வரணும். தமிழிசை வைக்கிற குற்றச்சாட்டே அதுதானே, நான் கட்சியில் இருக்கும் போது சமூக விரோதிகளை சேர்த்துக்கல, இவர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது அந்த அம்மா வந்து ஒரு மாநில தலைவியாக இருந்தது அர்த்தம் இல்லாதது. அது வந்து தமிழக பாஜகவுக்கு தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மாநில தலைவியாக இருந்தவங்க அவங்க வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவரை பொது வெளியில் விமர்சிக்கலாமா? நான் பேசலாங்க. நான் கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு அரசியல் விமர்சகருங்கிற ஆங்கிளில் நான் இதை விமர்சனம் பண்ணலாம். இந்த அம்மா பேசலாமா? இவங்க வந்து கட்சியில் மூத்த தலைவர். இவங்க பொன் ராதாகிருஷ்ணன் இதே பேசினார்னா என்ன ஆகும்? கட்சி ராஜா இதே பேசிகிட்டு இருந்தாருன்னா கட்சி விளங்குமா இது? அப்போ இவங்களுக்கு அது தெரியாண்டாமா? தெரியும். இவங்க இன்னும் தெரியாத ஒரு டாக்டர் படித்தவங்க, கட்சியில் மாநில தலைவராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க, இவங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். வேணுக்குனே அவங்க பண்ணாங்க. தென் சென்னையில் இந்த அம்மா நிற்காமல் வேறு யாராவது ஒருத்தங்க நீங்கள் நின்று இருந்தால் கூட 1 லட்சம் ஓட்டு கூட கிடச்சிருக்குன்னு தெரியுமா? தேர்தலுக்கு பிந்தைய அனலைஸ் அங்கே போய் உள்ள கொஞ்சம் நோண்டி பாருங்கள், உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கிரவுண்டு லெவலில் நீங்கள் போங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிராமண சமுதாயம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுங்க. அவங்க உடனே அடுத்த வாரத்தை சொல்லுவாங்க, வேறு யாராவது நின்று நான் போட்டிருப்பேன், இந்த அம்மாவை பிடிக்கலை. இது வந்து நீங்கள் தேர்தலில் யாரை ஏற்று நிற்க? திமுகவை ஏற்று நிற்கிறீங்க.
களம் ஆடுறீங்க, வந்து இறங்குறீங்க. இறங்குன அன்னைக்கு முதல்ல நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே முதல்ல ஓப்பனிங்லேயே நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க? தமிழச்சி தங்காட்டும் பாண்டியனை போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அலையிறீங்க. எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? இது ஏற்கனவே நீங்கள் ஒரு இல்ல புக் சார், எழுதுங்க. ஒரு அரசியல் இன்னொரு சாதாரணமான விஷயம் தானே கை கொடுத்துக்கிறது அது எல்லாமே. எது அது ஒரு நட்பு ரீதியான நான் ஒரு கீழே விஷயம் உள்ளவன் அடி போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்பான். நீங்கள் வந்து கொஞ்சம் குழாவிட்டு திரும்பி ஓட்டு எப்படி போடுவான்னு கேட்குறேன். உங்களுக்கு ஓட்டு போடுறவன் வந்து உங்களுக்கு முதலாளி. அவன் எப்படி ஓட்டு போடுவான்? அவன்கிட்ட போய் நீங்கள் இதுதான் போடணும்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் வந்து மோடிக்காக, அண்ணாமலைக்காக, பாஜகவில் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கான். ஆனால் இந்த பொம்பளைக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு போடணும்னு தான் நினைப்பாங்க. அந்த விஷயம்தான் வந்து இவங்க. இல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கவர்னர் விழால அண்ணாமலை அவர்களே வந்துட்டு குனிஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் சொல்றாரு தானே முதலமைச்சருக்கு. அது வேற. அது வேற. ஒரு முதலமைச்சரை ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை இன்னொரு கட்சியில் இருந்தோ நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா மரியாதை, அது வேற. நீங்கள் பொது இடத்துல ரோட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் இதை பார்த்து சிரிச்சிட்டு போகலாமே, அவ்வளோதானே. இன்னொன்று கேட்குறேன், இதை விட இன்னும் புரியும்படியாக சொல்கிறேன். 3 ஆண்டு கவர்னர் பதவியில் நான் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதினாங்க. ஆளுநராக 3 ஆண்டா அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அந்த புக்கை வெளியிட்டது யார் தெரியுமா? நக்கீரன் கோபால். 24 மணி நேரமும் அந்த ஆள் வந்து அண்ணாமலை, மோடி எல்லாத்தையும் மட்டரகமாக பேசிகிட்டு இருக்கார். ரொம்ப இழிவு. இன்னைக்கு வரைக்கும் யூடியூப் சேனலில் அண்ணாமலையை பற்றி இன்டர்வியூ எடுத்துட்டு இப்போ சூர்யா சிவா எல்லாம் போய் கொடுத்துட்டு நடக்கிறார்ல, அண்ணாமலைக்கு பேருக்கு பதிலாக பி போட்டுட்டு நடக்கிற அந்த ஆள். இதெல்லாம் வெளியே இருக்கும்ல, இவரை வச்சு வெளியிடுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கும், என்ன நோக்கம்? சித்தாந்தத்தை விடுங்க, என்ன நோக்கம்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எந்த நோக்கத்தின் அடிப்படையில்? நக்கீரன் கோபால் அவர் மட்டும் கிடையாது, அந்த கார்த்திகை செல்வன், அது இதுன்னு எந்த கும்பலெல்லாம் மோடிக்கு எதிரான ஆட்களோ அவ்வளோ இடத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் அந்த புக்கை வெளியிட்டாங்க. சென்னையில் தான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு வெளியிட்டாங்க. ஏன்? இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ பிஜேபியில் பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் இல்லையா? ஒரு அமைச்சர்களை வச்சு வெளியிடலாம். இவங்க கவர்னர், இவங்க அப்படி செய்யலாமா? அவங்க இதுதான் இவங்களுடைய அடிப்படை. வட்டாரத்தில் இருக்கும்போது எல்லா தரப்பு நபர்களையும் கூப்பிட்டு புக் ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இது சாதாரண விஷயமா இது? அப்படின்னா இவங்களை வந்து இந்த இதுக்கு தகுதியில்லாதனால தான் சொல்லுவோம். இது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் வந்து மோடியே திட்டிகிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் புக்கை வெளியிடுறீங்கன்னா என்ன உங்கள் அஜெண்டா? என்னது ஹிட்டன் அஜெண்டா தான் என்னது? இன்னொன்று கேட்குறேன், 2 மாநிலத்தையும் இவங்க கவர்னர். இவங்க வந்து இங்கே தமிழகத்தில் வந்து பாஜக வந்து பயங்கரமாக திமுகவை எதிர்த்து தான் திமுக 2021 தேர்தல் எதிர்த்து நின்று களம் கண்டிருக்காங்க, போட்டிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 2,75,000 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த அணி வெற்றி பெற்று, திமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு போதுமான அளவு கிடைச்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. இன்னும் மு.க. ஸ்டாலின் கார் வந்து முதலமைச்சர் ஆகலை, பதவி ஏற்கலை. ஆனால் அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறார், வெற்றி பெற்றாச்சு, அவ்வளோதான். இந்த அம்மா என்ன வேலை பார்த்தாங்க தெரியுங்களா? 2 மாநில கவர்னர். நேரே மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பொக்கை கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க. இவங்க கவர்னர் 2 மாநிலத்துக்கு. அவர் இன்னும் முதலமைச்சர் கூட ஆகலை, பதவி கூட ஏற்கலை. நீங்கள் அங்கேருந்து ஃபோனில் சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பதவியேற்ற பிறகு அந்த வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்தில் போய் சொன்னேன், அப்படி கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க கவர்னரில் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்போ இந்த புரோட்டோக்காலெல்லாம் தாண்டி போய் அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு உங்களுக்கு வரதில்லை. உங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? உங்களுடைய அஜெண்டா என்னங்கிறது மாதிரி யோசிங்க. பொன்னார் மத்திய அமைச்சராகி போனார், உடனே அந்த இடம் வேக்கண்ட் ஆச்சுது, உடனே இவங்கள மாநில தலைவராக ஆக்குனாங்க. அதில் இருந்து படிப்படியாக மாநில இங்கே உள்ள இந்த திராவிடியா சித்தாந்தத்தில் உள்ளவங்க எல்லாருமே மோடியை வில்லனாக கட்டமைச்சாங்க. அதை உடைச்சிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஒத்து ஊதுன ஆள் தான் இந்த அம்மா. இல்லை சார், அவங்க உடைச்சிருக்கணும்னா என்ன சார் பண்ணியிருந்தாங்க? இப்போ அண்ணாமலை எப்படி உடைச்சாரு? இவன் கட்டமைச்சா வச்சு மோடியை வில்லனாக வச்சுருந்ததை இப்போ அண்ணாமலை உடைச்சார்ல. ஒவ்வொரு இதுலேயும் வந்து மோடியினுடைய திட்டத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்து மோடி நல்லவர் தான், இவங்க தான் தப்பாக நம்மகிட்ட வந்து இன்னமும் முழுக்க அதை உடைக்கலை. இன்னமும் கிராமத்தில் கொஞ்சம் ஏரியாலெல்லாம் வந்து இன்னமும் மோடியை வில்லனாக நினைக்கிற மாதிரி தான் இருக்குது சில இடங்களில். அப்போ இதை எவ்வளோ பெரிய இதை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. முழுக்க அந்த அம்மா செய்த சதி தானே. இவன் கட்சிக்கு தலைவராக்கி வச்சா நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்துட்டு திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே. நடிகர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன, சட்டசபையில் நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன், முழு மனதாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, இது வந்து எங்கள் அரசியலுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து திராவிட கொள்கையை பின்பற்றுறாங்க, அப்படிங்கிற பொழுது போலரைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கருத்து ரீதியாக பதில் சொல்லிக்கலாமே சார், ஏன் இது ஒரு அரசியலாக பார்க்குறாரு? கருத்து ரீதியாக தான் பதில் சொல்லியிருக்காரு. இது ஒரு கரெக்ட் தெளிவான கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னு கேளுங்களேன், நடிகர் விஜய் நீட்டை எதிர்க்கிற அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லியிருக்காரு. இவர் ஏன் அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லலாமே, இது எங்கள் அரசியலுக்கு ஏன் நல்லதுன்னு சொல்லுங்க. ஆமாம், நல்லது தானே இது. அவருக்கு கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது 100% கரெக்டு. ஏன் தெரியுமா? இவர் நடிகர் விஜய் இருக்கார்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஏற்கனவே அந்த குடும்பம் திமுகவினுடைய கொத்தடிமை குடும்பம் தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் குடும்பம் வந்து திமுகவுடைய கொத்தடிமை குடும்பம் தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் வந்து கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் வந்து தான் ஓட்டு போட்டார். எதுக்கு ஓட்டு போட்டார்? திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சிம்பாலிக்காக அதை உணர்த்தினார். அது பற்றிக்கிச்சு. திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். விஜய் ரசிகர்களும் ஒரு காரணம். குறியீடு வச்சார். இல்ல சார், எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது குறியீடு இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த சைக்கிள்ல வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கோட் படத்துக்கு வந்து மைக் சிம்பிள் போட்ட பாடல் ரிலீஸ் பண்ணது. ஆமா. இல்ல அப்படி பொதுப்படையா சொல்லிட முடியாது இல்ல சார். இல்ல இது என்ன நீங்க சொல்றீங்க? இந்த மைக் வந்து யார் வச்சிருக்க, யூஸ் பண்ணியிருக்கா சொல்லுங்க? சீமான் வந்து வச்சிருக்காருல, நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சிம்பிள் வச்சிருக்காருல, அந்த மைக்கே பெக்குலியரானது. அது வந்து 1967 அந்த காலகட்டத்தில் உள்ளது. அப்பவுமே ஒரு ரவுண்டு முட்டை மாதிரியெல்லாம் ஒரு மைக் உண்டு. அந்த காலகட்டத்தில் உள்ளதுன்னு தான் இன்னொன்று வைக்கலாம். இது எலெக்ஷன் நேரம். ஏன் இந்த எலெக்ஷன் தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இது வரைக்கும் விஜய் வந்து அந்த படத்துக்கு வந்து வேற எந்த ப்ரொமோஷன் ஒர்க்கும் பண்ணலையே? படம் முடிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா? எதுவுமே இல்லைல்ல. தேர்தல் 2 நாளையில் தேர்தல் நடக்க போகுது, ஓட்டுப்பதிவு நடக்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் இதை போடுறீங்கன்னா வெளியே தெரியாமல் சொன்னார். அவர் என்ன குழந்தை பிள்ளை? அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக இருக்கார். அப்போவே கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர்லாம் தெரிஞ்சு தான் அவர் வைக்கிறார், குறியீடு வைக்கிறார். அது எல்லாத்தையுமே புரிஞ்சு போச்சு. குறியீடு எதுக்கு வச்சிருக்காரு? நாம் தமிழர் சீமான் இல்லைன்னா 4% கீழே போயிருப்பார் தெரியுமா ஓட்டு. அவருடைய ஓட்டு 8.1% வந்ததே விஜயனுடைய ரசிகர்களுடைய ஆதரவோடு தான் வந்து. இல்ல சார், ஒரு பாட்டுனால எப்படி சார் 4% வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகும்? ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா வரும். அது 20% அளவுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அரசியல் நம்ம தமிழக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அது நாம் தமிழர் சீமானுக்கும் ஒரு இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு 20 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. உண்மையான விஷயம் தான். விஜய் ரசிகர்களுக்கு அப்பட்டமாக அது போய் ரீச் ஆகிட்டு. இவர் வந்து வச்ச மைக்கு குறியீடு அது விவாத பொருளாச்சுது. மற்றபடியும் அது போய் சேர்ந்துட்டு. நோக்கம் என்ன தெரியுமா? திமுகங்கிற அந்த கூட்டணிக்கு, திமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த 2024 எலெக்ஷனை சொல்கிறேன், அந்த கூட்டணிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும். அதுக்காக வேண்டி திமுக அது மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு. அதை தான் வந்து விஜய் பண்ணார். அதனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் குறியீடு மூலமாக வச்சார். அதே குறியீடு தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து இவர் சைக்கிளில் வந்தார். ஏன் இவர் என்ன காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இல்லாமல் கடை வாங்கிட்டு அடைஞ்சாரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மறைமுகமா திமுகவிற்கு ஆதரவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கள்ளச்சாராய விவகாரத்துல திமுகவுக்கு எதிராக தானே கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அவர்? ட்விட்டர்ல பகிர்ந்துருக்காரு சார். பல்லு படாம வாசிப்ப ஒரு சங்கம் இருக்குல்ல, அதில் இவர் தான் தலைவராகலாம். இவரை இப்படி ஒரு கட்சியை வச்சுட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அரசாங்கம் கள்ளச்சாராயம் வித்தது யாருங்க? வடிச்சது யாரு? கள்ளச்சாராயத்தை வடிச்ச திமுக 2 எம்எல்ஏ. ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், அப்புறம் வந்து சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன். இந்த 2 பேரும் தான் வந்து கல்வராயன் மலையில் 2 பேரும் அடுப்பு போட்டு சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்க காலங்காலமாக. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இது 2 பேருக்கும் பாதுகாப்பாக ஏவா வேலு இருக்காரு. இதெல்லாம் சுட்டி காணிக்கணும். நீங்கள் அரசோட நிர்வாக முறைகேடு தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேலே வலுவான கருத்து என்ன சார்? வலுவான கருத்து போலீஸ் துறை வச்சிருக்கதே இவர் மு.க. ஸ்டாலின் தானே கையில் வச்சிருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்டே அவர் தானே பொறுப்பெடுக்கணும். இது என்ன புதுசாக நடந்துட்டு இருக்கா? போன வருஷம் இதே மாதிரி மே மாதம் 2023 மே மாதத்தில் வந்து மரக்காணத்துலையும் செங்கல்பட்டு பகுதியிலையும் 22 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. இதே கள்ளச்சாராயம் தானே. அன்னைக்கும் விசச்சாராயம் தான் மூடி மறைச்சாங்க. இப்போ வந்து இன்னைக்கு உள்ள நிலவரப்படி 80 நெருங்கிட்டு 80 தாண்டிட்டு நினைக்கிறேன் சாவு. 80 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. இவங்க கொஞ்சம் விற்றதும் திமுக காரன் தான், வடித்ததும் திமுக காரன் தான், ஆட்சியும் திமுக ஆட்சி தான். இவர் நோகாமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து கவனமாக இருந்திருக்கணுமா? ஏதோ கொஞ்சம் கவனக்குறவாக இருந்துட்டீங்க. கொஞ்சம் இப்போ பாருங்க, பழையபடியும் வந்து இன்றைக்கி விழுப்புரத்தில் 2 பேர் ஏதோ நேற்றுக்கு செத்துருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. அதே கள்ளச்சாராயம் அதே ஏரியா எங்கேருந்து வருது? அது கல்வராயன் மலையில் நீங்கள் சாராயத்தை கட்டுப்படுத்தாத வரைக்கும், வடிக்கிறத நிப்பாட்டாத வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். இந்த பக்கமாக வரலன்னா அந்த பக்கமாக போகும், அவ்வளோதானே. அவர் முதலமைச்சர் எதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு ஏன் வருத்தப்படுறாரு? ஏன் மறுக்கிறாரு? எதுக்கு அதை மறக்கணும்? நீங்கள் யாராவது ஒருத்தன் குற்றவாளி இருந்தால் தானே மாட்ட போகிறாங்க. விட்டுட்டு போக வேண்டியது தானே. ஏன் அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு பக்கமும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? ஒரே காரணம், திமுக காரணம் அவ்வளோ பேரும் வெளியே வந்துடுவோம். சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, வசந்தம் கார்த்திகேயன், அப்புறம் வந்து இவர் உதயசூரியன் எம்எல்ஏ, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாம் வந்து ஏவா வேலுவே உள்ளே வந்துடுவார். இல்ல, தமிழக அரசோட கிரைம் பிரான்ச்சே அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தானே இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒண்ணு கேக்குறேன். பதில் சொல்லிருக்காங்களே சார். பதில் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க. அதுல எல்லாம் தேர்ந்தாள். நான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். 2023 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான், ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அங்கே ஒரு எஸ்பி வந்தார். அவருக்கு பேர் வந்து மோகன்ராஜ். அவர் வந்து 89 பேட்ச் எஸ்ஐ.
எஸ்ஏயா இருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி வந்தவர். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. சைலேந்திர பாபு டிஜிபி, அவர் தான் வந்து இவரை தூக்கிட்டு வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த கன்னிமூர் ஸ்கூலில் வந்து நடந்ததில் அந்த அந்த மாணவி மரணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய கலவரம் நடந்ததில் அதை கட்டுப்படுத்துறதுக்காக சூழ்நிலையை கொஞ்சம் சுமூகமாக கொண்டு வரதுக்காக நிலவரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு இவரை கொண்டு போய் அங்கே எஸ்பி ஆக்குனாங்க. எஸ்பி ஆகின உடனே அவர் அந்த நினச்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரொம்ப கரெக்டான ஆள், அனுபவசாலி, கரெக்டாக அதை முடிச்சிட்டார். அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளால கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது. குறிப்பாக சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் வந்து இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிகமாக கள்ளச்சாராயம் வந்து விற்கப்படுது. அதை விட முக்கியம் வந்து 1 நம்பர் லாட்ரி அங்கே நிறைய வித்துட்டு இருக்காங்க. இது இவ்வளோ விஷயத்து அப்புறம் ரவுடிசம் கொடிகட்டி பிறகுது. இது இவ்வளோத்தையும் கையில் எடுத்து அப்புறம் கல்வராயன் மலையில் வந்து போலி மதுவெல்லாம் தயாரித்தாங்க அந்த டைமில். இப்போவும் தயாரிப்பாங்க, நமக்கு தெரியாது. இது இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி அவர் நடவடிக்கை எடுக்கிறார். நடவடிக்கை எடுக்கும்போது குறுக்க நின்னது ஏவா வேலு. இந்த 2 எம்எல்ஏ நேரிலே போய் உட்கார்ந்துருந்து நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தடுத்து அவர் வந்து அது முடியாதுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து ஐஏஎஸ் அமுதா ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, உள்துறை செயலாளர், அவங்க லெவலுக்கு அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு எஸ்பி டிபார்ட்மெண்ட் வைஸாக மேல்மட்டம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருங்க அமைச்சர்? முதலமைச்சர். அவரை அம்போனி விட்டுட்டாங்க. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் வந்து பார்த்தாரு, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி அவர் இது ஓய்வு பெற வேண்டிய ஆள் போன வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விஆர்எஸ் கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டார். நம்ம இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு என்ன நடவடிக்கை? இதுக்கு இந்த நடவடிக்கை யாருக்கு மேலே தப்பு சொல்லுவீங்க? இல்ல தனிப்பட்ட காரணத்தினால தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து வேலையை விட்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் எழுதுனா எனக்கு வேறு ஏதோ பர்சனல் ரீசன் தான் சொல்லுவீங்க. இது எல்லா இடமும் உள்ளது தானே. எந்த பத்திரிகையில் இருந்தாலும் சரி, எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம். அது என்ன காரணத்தினால அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்தார் அப்படிங்கிறத போன வருஷம், அதாவது 2023 டிசம்பர் மாதம் இவர் இது விஆர்எஸ் கொடுத்தார்ல, அந்த டைமில் வந்த தினமணி, தினமலர் இந்த பத்திரிகை எடுத்து பாருங்கள். இப்போ ஃபைல் பேப்பர் இருக்கும், எடுத்து பாருங்கள். அதில் அந்த காரணங்கள் எல்லாம் என்னென்னு இன்னும் நிறைய காரணம் இருக்குது, எல்லாமே அதில் வந்துடும். அப்போ இவங்க போலீஸுக்காரன் இன்னொன்று கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் இருக்கார்ல, அவர் எல்லாத்துட்டும் போய் மல்லு கட்டியிருக்காரு. சபாநாயகர் வரைக்கும் போய் சொல்லியிருக்காரு, இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க, நீங்கள் வந்து இதை பண்ணுவோம், இதுங்க அவ்வளவு இது இருக்குது. இதெல்லாம் சாவுக்கு முன்னாடி நடந்தது தானே. ஏன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தருமபுத்தினி கனிமொழி இருக்குல்ல, திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை தஞ்சாவூர் ஏரியாவில் அதை வாங்கி சாராய ஆலையாக மாற்றி இப்போ சாராயம் காய்ச்சி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை வாங்கி தமிழக அரசு, அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கார்ல, அது தங்கச்சி, இது அண்ணன், வாங்கி ஒரு டாஸ்மார்க் மூலமாக வித்துட்டு இருக்காரு தெரியுமா? தங்கச்சி சாராயம் வடிக்கிறாங்க, அண்ணன் வித்துட்டு இருக்காரு. இது அதிகாரப்பூர்வமானது. இது வந்து லீகலாக நடக்கிறது. கல்வராயன் மலையில் விற்கிறது கள்ளச்சாராயம், அது இல்லீகலாக நடக்குது. அவ்வளோதான். இவங்க எப்படி சாராயத்தை கட்டுப்படுத்துவாங்க? இவன் நோக்கமே வந்து எல்லாம் கட்சிக்காரன் எல்லாம் நல்லா கட்சிக்காரனை எதுக்கு காப்பாற்றணும்? 2 பேரும் மாவட்ட செயலாளர் தெரியுமா? அதாவது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன், வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன், இந்த 2 பேரும் தான் அந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி காட்டி கொடுப்பாரு மு க ஸ்டாலின்? அவ்வளோ ரொம்ப நேர்மையான ஆள் அவர். இவர் என்ன காமராஜர் வம்சமாக இவங்க கருணாநிதிக்கு பிறந்தவர் இல்லை, எப்படி காட்டி கொடுப்பாரு சொல்லுங்கள்? இதுதான் காரணம் தான். எந்த காலத்துலையும் இங்கே தீர்வும் கிடைக்காது, காட்டியும் கொடுக்க மாட்டாங்க. பழையபடி இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு சாவாங்க. இதேமாதிரி 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு சொல்லுங்கள்? போன வருஷம் கொடுத்தாருல, ஓடி போனார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு? கள்ளச்சாராயம் கொடுத்து தானே செத்தாங்க. ராணுவ வீரர்களுக்கே இவங்க மரியாதை கூட செலுத்த மாட்டாங்க. ராணுவ வீரர்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா இல்லை, அது அவங்களுக்கான பணமா இல்லை, அது குடிச்சவர்களுக்கான பணம் அப்படிங்கிறத விட அவங்க குடும்பத்துக்கு இந்த பணம் தேவைப்படுது இல்லை சார். அதனால ராணுவ வீரனுக்கு குடும்பமே கிடையாது, அவன் வந்து அனாதை, அவனுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த பட்டாசு ஆலைகள்லாம் போய் அந்த 200-300 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்களா, அந்த ஏழை பெண்கள், அவங்களுக்கெல்லாம் குடும்பமே கிடையாது, குழந்தை குட்டியே கிடையாது. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது தானே உங்களுக்கு? இது என்ன அவருக்கு சொந்த பணத்துலேருந்து கொடுத்தாரா? அண்ணாமலை அங்கே போய் இந்த இப்போ கள்ளக்குறிச்சியில் போய் கொடுத்தாருன்னா இது பாஜகவுக்கு நிதியிலேருந்து கொடுக்குறதா அறிவிச்சார். 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சார். மு க ஸ்டாலினுக்கு பையன் அங்கேருந்து போனார்ல, உதயநிதிக்கார், இவர் அங்கே போய் என்ன பண்ணார்? 10 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாரு. எந்த செக்கு கொடுத்தாரு? அரசாங்க செக்கை கொடுத்தாரு. என்ன திமுக பணத்தை கொடுத்தாங்களா, இல்லை முரசொரு அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாங்களா, இல்லை சன் டிவி நிதியிலேருந்து கொடுத்தாங்களா, இல்லை கலைஞர் டிவிலேருந்து கொடுத்தாங்களா? எதை கொடுத்தாங்க? அவங்க நம்ம வரி பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. இதை சொல்லுவாங்கள்ல, தெருப்பிள்ளையாருக்கு இந்த வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடச்ச கதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நீங்கள் அப்படியே இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. இவங்க செய்த தப்புனால, திமுகவினுடைய கையால் ஆகாத தனத்தினால, இந்த ஆட்சியினுடைய கேடுகட்ட தனத்தினால அந்த தப்பு நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிடுங்க.
அதனால் 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு ஒத்துடுங்க. ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களும் கொடுக்கலாமே. அங்கே இந்த தூத்துக்குடியில் இப்போ தானே சமீபத்தில் தூத்துக்குடியில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. தெருவோர பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு தறி கட்டு ஒரு கார் வந்து இடித்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நீங்கள்? இப்போ இதே சம்பவத்தில் தான் 3-4 பெண்கள் வந்து பட்டாசு ஆலையில் வந்து விருதுநகர் பக்கத்தில் இறந்தாங்க. அவங்க சிவகாசி பக்கத்தில். அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? 3 லட்ச ரூபான்னு சொன்னீங்க. 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்க. ஏன் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது தானே? அப்போ இது எல்லாமே தான். அதாவது ஏன் கொடுத்தாரு, ஏன் பதட்டம் அடைந்தார் மு.க. ஸ்டாலின்காருன்னா ஒரே காரணம். இதில் வந்து நீங்கள் உள்ள நோண்டினீங்கன்னா திமுக காரன் மாட்டிடுவான். அவனை காப்பாற்றணும். போன தடவை இதே வந்து விஷச்சாரம். எதுக்கு விஷச்சாராயம்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள்? கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? கள்ளச்சாராயம்னா அதை வடித்தது ஏமானி கண்டுபிடிக்கணும், அடுத்த ரூட்டுக்கு போகணும். விஷச்சாராயம்னா நாங்கள் மெத்தனாலை வாங்கி அதில் தண்ணியில் கலந்து கொடுத்துட்டோம், அதோட முடிச்சிடலாம். இந்த மெத்தனால்னு ஒருத்தனை மட்டும் அடையாளம் காணிச்சா போதும். அதை தான் இவங்க செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இது, எவ்வளோ பெரிய மோசடி. இதை வெளியே சொல்கிற மாட்டேங்கிறேன். இதைத்தானே சொல்லியிருக்கணும் விஜய். இதானே இன்றைக்கு உள்ளது. போதைப் பொருள் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில். கஞ்சா இல்லாத கிராமமே இல்லைல்ல. ஒரு வார்த்தை பேசலையே விஜய். இதுதானே அவர் அரசியல் அடுத்த முதலமைச்சராக வர்றதுக்கு தானே அவர் களம் வந்திருக்காரு. இதைத்தானே பேசணும். நீட்னால என்ன கெடுதல் சொல்லுங்கள்? தேசிய கல்வி திட்டத்தை பற்றியும் பேசியிருப்பார். அது வந்து மாநில பட்டியலில் மாற்றணும்னு சொல்லியிருப்பார். 1975 வந்து இது வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வி வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். 1975 அப்படின்னு. 75 யார் பிரதமராக இருந்தாங்க? இந்திரா காந்தி. எமர்ஜென்சி டைமில் மாற்றினாங்க. அதை இந்திரா காந்தி தானே பிரதமர். அப்போ அதை சொல்லணும்ல. இந்த காங்கிரஸ் களவாணி பயில்வு தான் அதை எடுத்துகிட்டு போனோம். ஏதோ மோடி போய் மாற்றி விட்டமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மோடின்னு பேரை சொல்லலை. ஆனால் நான் அது முன்க உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் யார்ட்ட மாணவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய 10 வருஷமும் மோடி தான் இருக்கார். அப்போ மோடி தான் ஒரு இதையும் மாற்றிருக்காருன்னு நினைப்பாங்க. அப்படி தானே அவங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விசக்கிரமி வேலை. இன்னொன்று சொல்கிறேன். நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வந்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. நீட்டுக்கு முன்னாடி கொடுக்கல, தேவைப்படல. இவங்க கொடுக்கல, விட்டுட்டாங்க. நீங்கள் 2006 நீட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு இடையில எடுத்து பார்த்தீங்கன்னா 26-28 பேர் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க டாக்டர் ஆனாங்க. இப்போ நீங்கள் கடந்த சில ஆண்டுகளில் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 500-600 பேர் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். 7.5% இடஒதுக்கீடு தான். ஆனால் அது நீட்டு வந்தனால தான் கிடைச்சது நமக்கு. அதனால தான் இவங்க கொடுத்தனால இப்போ அரசாங்க பள்ளியோட பிள்ளைகளும் வருதில்ல. அப்போ பாதிப்பு யாருக்கு? இவங்க வந்து இதுக்கு முன்னாடி கோடி கணக்கில் வித்துட்டு இருந்தாங்க சீட்டெல்லாம். இப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாகவே இருந்தாலும் கூட, உங்கள் ஸ்கூலாகவே காலேஜாகவே இருந்தால் கூட, எம்பிபிஎஸ் காலேஜ் உங்களுடைய ஸ்கூலில் இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் நீட்டில் பாஸ் ஆனால் தான் சேர்க்க முடியல, பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு. இல்லை சார், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிற விஷயம்னா நாங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் திமுக கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்குறாருன்னா, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதை கேட்குறேன். நீட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆதரிக்கிறதா உங்களுக்கே எல்லா டேட்டாவும் தெரியும் தானே? இல்லை அரசாங்கம் தான் வெள்ளை அறிக்கையை வெளியே விட முடியும். ஆதாரங்கள் அடிப்படையில் நீட்டு தேவைங்கிறத சொல்கிறார். இப்போ நான் சொன்னோம்ல ஆதாரம், என்னுடைய லைஃப்பில் நடந்த உதாரணங்கள்லாம் நான் உங்களுக்கு நேரடியாக ஆதாரமே நானே நிற்கிறேன் நீட்டு வேணுங்கிறதுக்கு. இது மாதிரியான அவர் சொல்ற ஆதாரம்ன்றது என்னன்னா, ஏழை மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. ஆமாம், பயன் அடைஞ்சிட்டு வராங்கிறேன். நானே சொன்னேன். இப்போ நீங்கள் கடந்த சில வருஷங்கள்ல எடுத்தீங்கனாலே அது நிறைய எண்ணிக்கை வந்துடும். இந்த இதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கன்னா திமுகவினுடைய வண்டவளம் தண்டவளம் ஏறிடும். அதான் பிரச்சனை. திமுக வந்து இப்போ என்னது, நீட்டுனால ஏழைகளுக்கெல்லாம் பாதிக்குது, கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் இந்த இது நீட் எக்ஸாம் இந்த நீட் வந்ததுனால டாக்டர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் நீட் வந்த பிறகு எவ்வளோ குழந்தைகள் டாக்டர் ஆகிருக்காங்க, நீட் வரதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ பேர் ஆனாங்கிறத கம்பேரிசன் கிடச்சி போயிடும். அதை தான் வெளியிட சொல்கிறார். இவங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு ஒரு மோசடி தான் பண்ணாங்க. அது உண்மை கிடையாது. அதுதான் அவர் அண்ணாமலை பிடிச்சு அப்பவே சொல்லிட்டார். அதை இப்போமா அதான் கேட்குறாரு, நீங்கள் அதை எடுத்து வெளியிடுங்க இப்போ அப்படிங்கிறார். வெளியிட வேண்டியது இன்னொன்று கேட்குறேன். இல்லை சார், மத்திய அரசு வெளியிட முடியாதா வெள்ளை அறிக்கை? மாநில அரசு மாநில அரசில் எங்கே இந்தியா முழுக்க நீட்டு அக்செப்டட் தானே. யாருமே வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் தானே பிரச்சனை. இங்கே மாநில அரசு தானே அது வந்து நீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா தரவுகளுமே இருக்கும்ல சார். தரவு வெளியிட வேண்டியது தானே. இருக்கிற கையில் ஏதோ அரசாங்கம் வெளியிட வேண்டியது தானே. வெளியிட்டு இவ்வளோ பேர் தான் அதாவது என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அப்படின்னா, தமிழகத்தில் நீட்டு வந்ததுனால ஏழை மாணவர்கள்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க, அதை வந்து மூடி மறைச்சி இவங்க போய் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிடுங்க, சரியாக இருக்கும். நீட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்து டாக்டர் ஆயிருக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, மற்றதை விட்டுருங்க. நீட்டுக்கு பின்னாடி நீட்டு வந்த பிறகு எவ்வளோ பேர் டாக்டர் ஆயிருக்காங்கிறத நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்கிறார். வெளியிட வேண்டியது தானே. வெளியிட்டால் உண்மை வெளியே தெரிஞ்சிடும். இன்னொரு சின்ன இதோட சேர்த்து ஒரு சம்பவம்னு சொல்கிறேன். அனிதாங்கிற ஒரு பெண்ணு இறந்து போனாங்க, தற்கொலை பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா தற்கொலை தூண்டுனது தானே, அப்படி தான். ஆனால் நீங்கள் தற்கொலைன்னே வச்சுருங்க. ஒரே ஒரு பெண் தற்கொலை பண்ணி கொண்டால் அதனால நீட்டு வேண்டாம் அதுதானே.
அப்போ இங்கே ஒரு நூற்றுக்கணக்கான போன வருஷம் ஒரு 22 பேர், இந்த வருஷம் ஒரு 80க்கு மேலே, ஒரு 100க்கு மேலே வந்து பெண்கள் வந்து தாலி அறுத்துருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. எதுக்கு நீங்கள் டாஸ்மார்க் இன்னமும் மூடாமல் வச்சுருக்கீங்க? ஒரே ஒரு அனிதா இறந்ததுனால நீட்டு வேண்டாம், ஆனால் இந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் தமிழச்சியெல்லாம் தாலி அறுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இன்னமும் சாராய கடை இன்னும் ஏன் வச்சுருக்கீங்க? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கருப்பு கொடியை பிடிச்சிட்டு நின்னீங்கல்ல, டாஸ்மார்க் எதுக்கு மூடு டாஸ்மார்க்னு போராட்டம்லாம் பண்ணுனீங்களா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி? இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் அதை மூட வேண்டியதானே, ஏன் இன்னமும் நடத்திட்டு இருக்கீங்க? அரசாங்கம் எங்கேயாவது சாராய கடை நடத்துறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திய அளவில் ப்ரைவேட்டு தான் நடத்துவாங்க, பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் நடத்தும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாடலில் வந்து அரசாங்கமே சாராயம் வித்துக்கிட்டு இருக்கு. சாராயம் காய்க்கிறதெல்லாம் திமுக காரன், எல்லா சாராய ஆலையும் டிஆர் பாலு, ஜகத் ரட்சகன், பல மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு. கேரளம் அரசாங்கம் வந்து விற்காது, எல்லாம் வந்து வேற யாராவது கான்ட்ராக்ட் எடுத்து பிரைவேட்டில் உள்ளவங்க தான் விற்பாங்க. அரசாங்கமே எடுத்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் அரசாங்கம் சாராயம் விற்கிது, திமுக அரசாங்கம் சாராயம் விற்கிது, திமுக காரங்களாம் சாராயம் வடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஜகத் ரட்சகன், அப்புறம் வந்து டிஆர் பாலு, அப்புறம் கனிமொழி, எஸ்என்ஜி, இன்னும் திமுக காரங்க எல்லாம் அதை பினாமி பேரில் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே திமுக காரங்க தான். மிடாஸை தவிர எல்லாமே திமுக. ஒரே ஒரு இது வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. அந்த இந்த இதில் திருமணிசை பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒன்று மட்டும், அது காங்கிரஸ். மது ஒழிப்புக்கு பேர் போன காங்கிரஸுக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். என்னென்னா இவங்க தான் எல்லாம் வடிக்கிறாங்க சாராயத்தை. நீங்கள் இந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திமுக காரங்களுடைய வருமானம் போயிடும். கொள்ளை இல்லாமல் வருதில்ல, ஒரு குவார்ட்ரு 180 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 10 ரூபா வருமா? 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 150 ரூபா சம்பாதிக்கிறது வேறு எந்த தொழிலில் கிடைக்கும் உங்களுக்கு? அதனால தான் அவங்க மூட மாட்டேங்கிறாங்க. எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இதை மூட மாட்டோங்கிறதுல உறுதியாக தானே இருக்காங்க. சமீபத்தில் போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்காக லண்டன் செல்ல இருக்கிறாரு. செப்டம்பர் முதல்ல வந்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு மூவ் எப்படி சார் பார்க்குறீங்க? இதை விஜய் போய் படிக்க வேண்டியதானே? விஜயை ஏன் கூப்பிடல? அதிலேருந்தே வாங்கலாம். ஒரு இளம் அரசியல் தலைவர்கள் இதில் வந்து சர்வதேச அளவில் அவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து தேர்வு செய்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க படிக்க போகிறாங்களா இல்லைங்கிறது வேறு. இந்தியா முழுக்க 12 பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் உதயநிதிகாரன் ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவரை வந்து இந்த ஓங்கோல் இளவரசர், அவரை நீங்கள் அனுப்பி விடலாம்ல? அவர் இளைஞர் தானே, அவரை ஏன் அனுப்பலை நீங்கள்? இல்லைன்னா அவருக்கு ஏன் கிடைக்கல இந்த வாய்ப்பு? இல்லைன்னா அடுத்து நம்ம சீமான் அது ஒரு குடிகாரர் இருக்கார்ல, அவருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கல? இல்லைன்னா நீங்கள் வந்து இவர் விஜய்க்கு ஏன் கிடைக்கல இது? இல்லை கமலஹாசனுக்கு ஏன்? இவெல்லாம் அரசியல்வாதி இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்கல? இல்லை சார், இதுக்கு முன்னாடி அரசியல் ஜாம்பவான்கள், அதாவது தேர்தலில் தோத்தே போகாதவங்கலாம் அப்படி படிச்சுட்டா இருந்தாங்க. மோடி அவர்கள் படிச்சாங்களா? இல்லை எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் படிக்கல. காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கே சரியாக படிக்கல, 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படித்தவர் தான். அவர் தான் வந்து ஆக சிறந்த நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் உண்மை தான். நான் என்னென்னா அவங்க சர்வதேச அளவில் உள்ள அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு தேர்வு பண்ணுறாங்க. அதை படித்தா நல்லதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார், பாஜக நினைக்கிறது. படிப்பு மண்டல அரசியலை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாரா? அதுக்கப்புறம் அதெல்லாம் கத்துக்கிட்டு தானே அரசியல் நடத்துறாரு. தமிழகத்தில் இப்போ அரசியல் யாரை சுற்றி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை சுற்றி தான் நடக்குது. திருமாவளவனை சுற்றி அரசியல் நடக்குதா? இல்லை. இல்லைன்னா இந்த தமிழக வெட்டி கழகம் இருக்க இந்த விஜய் சுற்றி அரசியல் நடக்குதா? இல்லை. இவ்வளோத்துக்கும் அவர் சினிமா பிரபலம், ஆனாலும் அவரை சுற்றி அரசியல் நடக்கலை. அண்ணாமலை அவர் இன்னும் தேர்தலை ஃபேஸ் சந்திக்கவே இல்லை சார். அண்ணாமலையும் இன்னும் தேர்தலை சந்தித்து வெற்றியெல்லாம் வரல. சந்திச்சிருக்கு, இப்போ தான் ஒரு தேர்தல் 2 தேர்தலில் நின்றுருக்கார், அவ்வளோதான். அது இப்போ பிரச்சனை இல்லை. தேர்தலில் நிற்கிறாங்களா, நீங்கள் கட்சியாக அரசியலுக்குன்னு உள்ளே வந்துட்டீங்கனாலே இந்த என்ன பேசப்படுது அப்படிங்கிறது தான். இங்கே பேசப்படும் பொருள் யாரை சுற்றி இருக்குது? யாராவது செல்வ பெருந்தகை வந்து டெய்லி ஒருக்க அண்ணாமலை பற்றி ஏதாவது சொல்லுவார். ஏன் தெரியுமா? அப்போ தான் அந்த செய்தியே வெளியே வருது. அவர் என்னெல்லாமோ சொல்றாரு, எவனும் கண்டுக்க மாட்டாங்க. எந்த பத்திரிகை விஜய் அவர்கள் நீட்டை பத்தி ஒரு கருத்து சொல்றாரு, அது பேச பொருள் ஆகுதே, விவாதத்துக்கு உள்ளாகுதே. அப்போ அவர் அரசியல் ஒரு முக்கிய புள்ளியா விவாதத்துக்கு உள்ளாகல, நம்ம பயங்கரமா டேமேஜ் ஆகி போய் எனக்கு அறிவு கட்டத்தனமா இந்த ஆள் பேசிட்டு கிடக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மாணவிகள் எல்லாம் கூட பேசக்கூடிய அளவுக்கு தான் போய் நிற்கிறது. விவாதம் ஆகுதுன்னா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவரை சுற்றி அந்த அரசியல் இல்லையே. தமிழக அரசியல் வந்து அண்ணாமலை சுற்றி இருக்கு ரொம்ப வெளிப்படையாக. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாம். ஸ்டாலினை சுற்றி அந்த அரசியல் இல்லை, உதயநிதியை சுற்றி இல்லை, இல்லைனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி இந்த அரசியல் இல்லை, இல்லை சீமானை சுற்றி இந்த அரசியல் இல்லை. இன்றைக்கி பேசுபடு பொருள் இல்லைனா இந்த மைய பொருள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா அதுதான் மேலே நிற்கிது. அண்ணாமலையை பற்றி இன்றைக்கி யாராவது ஒருத்தங்க விஜயோ இல்லைனா யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அதுதான் செய்தி ஆகுது. அதான் செல்வப்பிரந்தைக்கு உதாரணம் சொன்னேன். இவர் வந்து எதுக்கு இவருக்கு தெரியும், இவர் ஒரு 5 கட்சி அமாவாசை, இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலை ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒன்றுக்கு பேசி விட்டுருவார். அது மட்டும் செய்தியாகி சுற்றிக்கிட்டே வருது.
பத்திரிகையாளர்கள் பேசினா கூட அண்ணாமலையை பத்தி பேசினா மட்டும்தான் யூடியூப்ல கூட பாக்குறாங்க. சில இல்லைன்னா எங்க பாக்குறாங்க? சேனல்ஸ்ல அதிகமா வியூஸ் கிடைக்குது, அதனால அண்ணாமலை அவர்கள் பேசுறத ஒளிபரப்புறாங்க. இதனாலேயே வந்து அரசியல் இவரை சுத்தி தான் நகருது மக்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? அண்ணாமலை பக்கம் நகர்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த மாதிரி கூட வேண்டாம். ஒரு டேட்டா சொல்றேன் உங்களுக்கு. அவங்க அண்ணாமலையே சொல்லக்கூடியது வந்து 2019 எலெக்ஷனை 2024 கூட கம்பேர் பண்ணி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் 2021. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு 2024 பாராளுமன்றத்தில் அதே திமுக வாங்கின ஓட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 10% ஓட்டு இழந்திருக்காங்க. அண்ணா திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டில் 13% ஓட்டு 12.8 13% ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க. இது மாதிரி எல்லா காங்கிரஸ் வந்து ரெட்டை இலக்கத்துலேருந்து ஒரு இலக்கத்துக்கு போயிட்டது. இதே மாதிரி எல்லா பிசிகா வரைக்கும் இந்த ஓட்டை இழந்திருக்கு. ஒரே ஒரு கட்சி 2021 2.6% இருந்தது, இப்போ 11.45% உயர்ந்திருக்குன்னா பாஜக மட்டும்தான். அண்ணாமலையிலான மட்டும்தான் அந்த வளர்ச்சி வந்திருக்கு. வேற என்ன? இது ஒன்றும் காரணம் தான் உங்களுக்கு அவரை நோக்கி தான் நகர்றாங்கன்ட்டு. நான் முதலாவது ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்த பிறகுதான் தமிழகத்தில் படித்த மக்கள் அரசியல் பக்கமே திரும்பி பார்க்குறாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறாரு. அவர் வேற ஒன்றும் இல்லை, இன்னும் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடியதை விட இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு சர்வதேச அரசியலை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அது கிண்டல் பண்ணக்கூடிய படிப்பு என்ன, எந்த வயசில் படித்தாலும் படிப்பை வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இல்லை, எந்த வயசுல வேணா படிக்கலாம், எங்க இருந்து வேணா படிக்கலாம்ல சார். இந்த கோர்ஸ் அங்கே தானே நடத்துனாங்க, இது அவங்க தானே கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஒன்று எடுத்த ஒரு எம்பிஏ படிக்கிறது இல்லை. அவர் ஏற்கனவே எம்பிஏலாம் முடிச்சிட்டாரு, அது வேற. அவர் நேரடியாக படிக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் கோர்ஸுக்கு கூப்பிடுறாங்க. போகிறதும் போகாமல் இருக்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் இப்போறையே நம்ம பேசிகிட்டு இருக்க நிலவரப்படி பார்த்தா செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஏதோ வந்து கிளம்புறாரு அதை போகிறாரு. ஆமாம், உறுதியாயிட்டு மேலிடமும் அனுமதி பாஜகவும் பெர்மிஷன் எதுவும் கொடுத்தனால அவர் அங்கே போகிறாருங்கிறது இருக்குது. இதை தொடர்ந்து வேறு சில விஷயங்கள் இங்கே விவாதிக்கப்படுது. அது வந்து அண்ணாமலை யாரை வந்து தலைமையாக, அவர் தான் இங்கே தலைவர். அவரை வந்து தூக்குனா மட்டும்தான், அவரை மாற்றி இன்னொருத்தரை வந்து தலைவராக்கினா மட்டும்தான் இன்னொருத்தர் இங்கே தலைவராக வர முடியும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து 2 மாநில கவர்னராக்கி அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அப்போ இந்த பாஜக தலைமை பதவி வந்து காலி ஆகிட்டு. காலியான உடனே ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே 6 மாசம் கிட்ட இல்லை சார், 1 வருஷத்துக்கு மேலே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை 6 மாதம் முடியும் வச்சுடுங்க, கம்மியான இதே வச்சுடுங்களேன். இல்லை, அந்த சமயத்தில் யார் தமிழக பாஜகவை வழி நடத்தினாங்க? அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம். அவர் தான் வந்து இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எல்முருகன் வந்த பிறகு தான் வந்து அவர் வந்து தலைவரான பிறகு அந்த தலைவருடைய இதை இவர் பண்ணார். அது வரைக்கும் மாவட்ட தலைவர் கட்சி அந்த சமயத்துல அவ்வளவு வளர்ச்சி அடையலாம்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பாஜக ஒரு பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல தலைவர் இல்லாம இருக்குது அப்படிங்கிறது இல்லாம இவர் இருக்காருன்னு அங்க இருந்து வழி நடத்துவார். இப்போ இதுக்கு முன்னாடி போன வருஷம் கூட இவர் வந்து அமெரிக்காவில் இதே மாதிரி ஒரு கோர்ஸ் முடிக்க போனார். அது ஒரு 15-20 நாள்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே இருந்திருக்கலாம். ஷார்ட் டேர்ம் தானே? ஆமாம் 1 வருஷத்துக்கும் 4 மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு 6 மாதம் அப்படிங்கிற பொழுது ஒன்று தேர்தல் இல்லை இங்கே. அதனால வந்து 6 மாதம் 4 மாதம் 1 வாரம் தான் அந்த கோர்ஸ் வந்து மொத்தமே அவ்வளோதான் இருக்கு. 2026 இன்னும் 2 வருஷம் தானே சார் இருக்கு. இருக்குது போட்டு 4 மாதம் அவர் அதை முடிச்சுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டோட வருவார். இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆவார். வேற எல்லாம் என்ன இருக்க போகுது? அதனால இன்னொன்று இதை பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? பாஜக தானே கவலைப்படணும், தேசியவாதிகள் தானே கவலைப்படணும். எதுக்கு திமுககாரங்க கவலைப்படுறாங்க? எப்படியாவது அந்த இடத்துக்கு அண்ணாமலைக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொண்டு வச்சிடணும், எப்படியாவது தமிழிசையை கொண்டு வச்சிடணும், இந்த கட்சியை கட்டமண்ணா ஆக்கிடணும். இதற்கு தானே ஆசைப்படுறாங்க. வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வைக்க மாட்டாங்க. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாது அதெல்லாம். அப்படிலாம் கிடையாது. அவர் அங்கேருந்தே அதுக்கு என்னென்ன அறிக்கை கொடுக்கணுமோ, என்னென்ன விஷயங்களை வந்து டீல் பண்ணணுமோ இதெல்லாம் அங்கேருந்தே பண்ண போகிறாரு. என்னென்ன வீடியோக்கள் போடணுமோ அங்கேருந்தே போட போகிறாரு. என்ன 24 மணி நேரமும் படிச்சுட்டே இருக்க போகிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே போனாலும் அங்கேயும் இவர் தான் நம்பர் 1 இருக்க போகிறாரு கண்டிப்பாக. ஏன்னா இவருடைய மூளை எப்படிப்பட்ட மூளை. இவர் வந்து இதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய காலத்தில் ஒரே நாளையில் 3 எக்ஸாம் எழுதினவர். யூபிஎஸ்சி எக்ஸாம் காலையிலையும் ஆஃப்டர்நூன், மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டும் ஒரே நாள் வந்து போச்சு. 2 எழுதுறாரு. அதே இதில் 6 மணிக்கு மேலே போய் எம்பிஏ எக்ஸாம் எழுதினவர். அதனால் ஒரே நாள் 3 எக்ஸாம், 3மே பெரிய முக்கியமான இது. யூபிஎஸ்ஸும் எம்பிஏ 2மே முக்கியமான படிப்புகள். அதனால் அந்த மாதிரி எந்த பரீட்சை எந்த பேப்பருக்கு படித்ததை எந்த பேப்பருக்கு எழுதினாரு, எந்த நேரம் படித்தார், எப்போ தூங்கினாரு, எப்போ சாப்பிட்டாருன்னே தெரியாது. இப்படியெல்லாம் வந்து அவர் அதை சாதிச்சு அதுலேயே 95% மார்க் வாங்கிட்டு வந்தார். ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற பொழுது அதை படித்து பாஸ் பண்ணிடலாம். அரசியல் அப்படிங்கிறது மக்கள் பணியில சார், இது மக்கள் கூட தானே இருக்கணும். ரெண்டுமே வேணும்.
நீங்கள் மக்கள்கிட்ட அணுகிறது அது அவர் பக்காவாக எல்லாமே நல்லா பண்ணிட்டார். இந்த நடைபயணம் இதெல்லாம் போகும்போது நல்லாவே அவருக்கு நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் தான், வேறு ஒன்றே இன்னும் கொஞ்சம் படித்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சர்வதேச அரசியல் மற்ற விஷயம் தெரியாதது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சது இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இங்கேயும் வருதுன்னு புரிஞ்சுக்குவார், அவ்வளோதானே. இன்னும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகி வருவார்னு தேசிய வச்சுக்கோங்க. தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா சார்? கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க, 4 மாதம் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் லண்டனில் இருந்தே இங்கே அரசியல் பண்ண போகிறார். அங்கே போன உடனே இங்கே ஒழுங்கு தூங்க விட போகிறதில்ல. அங்கேருந்து இவங்க என்னென்ன இப்போ பண்ணுறாரு அதை வந்து அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். இல்லை சார், அவர் இங்கே இருக்கும்போதே கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இவ்வளோ கோஷ்டி தகராறு அதெல்லாம் வருது. அவர் அங்கே கோஷ்டி நீங்கள் சொன்னதுனால அதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட கோஷ்டி இருந்துச்சு பிஜேபியில். மற்ற கட்சியை விட்டுங்க, பாஜக மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், அதனால் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் பல கோஷ்டிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு தலைவர்களுக்கு எத்தனை தலைவர்களை நீங்கள் இப்போ சொல்லுவீங்களோ அத்தனை தலைவர்களுக்கு தலைமையிலையும் ஆளுக்கு ஒரு கோஷ்டி வச்சுட்டு அலைஞ்சாங்க. அப்படி தான் இருந்து ஒவ்வொரு மாநில தலைவராக இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பக்கத்தில் ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் பேரை பதவி கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி தான் நடந்துச்சு. உண்மையான விஷயம் தான். அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்த பிறகு தான் அந்த அவ்வளோ கோஷ்டியும் உடைச்சார். எந்த கோஷ்டியும் இப்போ கிடையாது. ஒரே ஒரு பாஜகன்னு ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இவங்களுக்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க எல்லாம். தமிழிசை கடுப்பாச்சுன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆனால் அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் வந்து சில இது வந்து அவங்க கட்சியில் வந்த நேரம் நல்ல அந்த நேரத்தில் பாஜக பெருசாக இல்லாத நேரங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அண்ணாமலை வந்த நேரத்துலையும் பாஜக ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்து இவ்வளோ உயரத்துக்கு கட்சியை வளர்த்துருக்கார். அப்போ நம்ம கட்சி தானாக இந்த அளவுக்கு உயரத்துக்கு ஒரு மனிதர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மூத்த தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி தான். முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் என்ன சந்திரபோஸ் 96 வரைக்கும் அவர் தான் வந்து தமிழக பாஜகனுடைய தலைவராக இருந்தார். அவர் தூத்துக்குடியில் பெரிய அழகப்பா நர்சிங் ஹோம்னு நினைக்கிறேன், அந்த ஆஸ்பத்திரியுடைய ஓனர். அவங்க பெரிய லெவலில் உள்ளவங்க. அவங்க இந்த கட்சியில் எதுவுமே இல்லாத நேரத்தில் அவங்க வந்து திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலலாம் நின்று 1 லட்சத்துக்கு ஓட்டெல்லாம் வாங்கினார் 96. இந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இல்லை ஒன்றுமே இல்லை நேரத்தில் அவங்கெல்லாம் எதை பண்ணினாங்க. என்னால் இந்த அம்மா வந்து பண்ணினது அந்த நேரத்தில் எதோ பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து பிறகு வளர்றதில்ல. சந்தோஷம் தானே படணும். மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போதும் சரி, பிரதமர் வேட்பாளராக அறிவிச்ச போதும் சரி, பல பேர் கட்சிக்குள்ளேயே அவரை எதிர்த்தாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து தானே மோடி அவர்கள் அரசியல் பண்ணாங்க. அண்ணாமலையால் ஏன் அதை பண்ண முடியல? அண்ணாமலையும் அனுசரித்து தான் போகிறாரு. அனுசரிக்கலைன்னா கட்சி வந்து தூக்கி வெளியே போட்டுருக்க மாட்டாரா? எஸ்வி சேகரன் இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளை இன்னமும் வச்சுட்டு இருக்காருல்ல, எதுக்கு வச்சுட்டு இருக்காரு? இல்லை சார், கட்சியில இருந்து முக்கியமான நிர்வாகிகள் எவ்வளோ பேர் வெளியில போயிருக்காங்க. எஸ்வி சேகர் என்ன முக்கியமான நிர்வாகி? அவருக்கு வீட்டில் உள்ள ஓட்டை அவரை நம்பி போட மாட்டாங்க. அதான் ஒரிஜினல். இல்லை, அவர் வெளியில போயிருக்காரு. நிர்மல் குமார் அவர் வெளில போனாங்க. நிர்மல் குமார் வந்து எல்லாருமே அவங்க ஒரு தப்பை கண்டுபிடிச்சு இதை செய்யாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ வந்து ஒரு ஸ்பான்சர் முருகன் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு பாஜகனுடைய ஐடி விங்குக்கு ஒரு ஸ்பான்சர் ஒன்று ரெடி ஆகி கொடுக்குறாங்க. ஸ்பான்சர்னால் இந்த வேலைகளை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு உதவி பண்ணுறாங்க. அப்படி தானே எல்லா கட்சியும் நடந்துகிட்டு இருக்கு. அதை மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஐடி விங்குன்னு சொல்லி மாதத்துக்கு 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் இவர் மாநில தலைவரான பிறகு அந்த ரூபாயை கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு கொடுத்தது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டினியூ ஆகி வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே எந்த வேலையுமே நடக்கலை. திடீர்னு ஒரு நாள் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இது தெரியுது. இந்த மாதிரி ஏன்னா அந்த ஸ்பான்சரே நேரில் வந்து பார்க்குறாரு. புதிய மாநில தலைவருங்கிற முறையில் அண்ணாமலையே பார்க்குறாரு. சில மாதங்களுக்கு பிறகு அவர் தலைவராகி சில மாதங்களுக்கு பிறகு அவரை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் தான் ஸ்பான்சருங்கிறது அப்போ தான் இவருக்கே தெரியுது. அப்போ இவ்வளோ மாதம் 4 லட்ச ரூபாய்க்கு இவங்க என்னத்தை நட்டை கலத்துறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே கலத்தலை. அப்போ தான் அவர் அதை சத்தம் போடக்கூடாது. ஒரு மாநில தலைவர் இதை கேட்க மாட்டாரா? இது ஒரு காரணம். முக்கியமாக இது ஒரு காரணம். இன்னும் நிறைய காரணம் இருக்குது. இது ஒரு காரணம். நிர்மல் குமாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து லீடர்ஸ் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அவர் வந்து அந்த மாணவர் சமுதாயத்துக்கு பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆகி கிராமத்தில் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்த நேரத்தில் அவர் பாஜகவுக்கு வரல. அதுக்கு பிறகு தான் அவர் பாஜக மோடினால ஈர்க்கப்பட்டு பாஜக வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி தானே? அதானே வரலாறு ஒரிஜினல் அவருடைய இதில். ரஜினி அவர்களை போய் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ரஜினி அவரே ஒரு தடவை என்ன சொன்னார்னா, ரஜினி வந்து அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய சிஎம் மெட்டீரியலாக இவரை தான் வைக்க போகிறாங்கன்னு சொன்ன பிறகு தான் எனக்கே அந்த கதை தெரியும்னு தான் சொன்னார். அவர் அப்படி என்னை பற்றி நினச்சிருக்காங்கிறதே அப்போ தான் எனக்கே தெரிஞ்சதுன்னாரு. அவர் சந்திச்சார், அதெல்லாம் விடுங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த இடத்துல வேறு ஒரு சம்பவம் நடந்துச்சு. திமுகவில் வந்து அவரை வந்து சேர சொன்னாங்க. தெரியுமா? இது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து திமுகவில் நீங்கள் சேருங்கன்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை பல கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை நடத்தின ஆசாமி யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி. இது உண்மையான தகவல்.
கேளுங்க. இல்லை, இது உண்மையான தகவல், ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான விஷயந்தான் இது. அவர் பேசும்போது என்னென்னலாம் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு, நீங்கள் வந்து இதுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை நாங்கள் மேல் சபை எம்பி ஆகிறோம், எலெக்ஷனுக்கே நிற்க வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணாலும் தாரோம். இல்லை நம்ம எலெக்ஷன் அதுக்கு பிறகு தானே எலெக்ஷன் வந்துச்சு, 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சந்திப்புகள் இதெல்லாம். ஏன்னா அவரும் எல்லாருமே ஒரே ஏரியாக்காரங்க, செந்தில் பாலாஜி எல்லாம் ஒன்றும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே, அவங்க அறிமுகமானவங்க தான். அதனால் அவர் வந்து ஜோதிமணி சொந்தக்காரங்க, அது தெரியுமா? 24 மணி நேரம் அண்ணாமலையே திட்டிட்டு அலையுது, ஆனால் வந்து அது சொந்தக்காரி அது அந்த அம்மா. இது மாதிரியே இருக்குது. ஏன்னா அது அவங்கெல்லாம் ஒரே ஏரியாங்கிறனாலையும் சரி எதிர்க்கட்டும், இவர் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி திருப்பி அவர் சொன்னது, அதாவது பிஜேபிக்கு வர போறாருங்கிற சூழ்நிலை வந்த உடனே அந்த நேரத்தில் அவரை லாக் பண்ணி திமுகவை கொண்டு போகிறதுக்காக 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவர் ஒத்துக்காதனால அவர் வந்து சரி சீச்சி இந்த பழம் புளிக்குமாய் கடைசியில் போயிட்டார், அவ்வளோதான். அது வரைக்கும் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு, என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பணம் வேணாலும் தரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பதவி வேணாலும் தரலாம், மேல் சபை எம்பி ஆகலாம், இல்லைனா எலெக்ஷனில் நிற்க வச்சு இங்கே அமைச்சராகலாம், அப்படி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ நான் நேராக தளபதி நேரு மு.க. ஸ்டாலின்கார்ட்ட நான் கூட்டி கொண்டு விட்டுறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் வந்து உங்களுக்கு தந்துடுறோம். இவ்வளோ விஷயத்தையும் பேசி அது எதுவுமே இல்லைங்கன்னா எனக்கு வேண்டாங்கன்னா எனக்கு மோடியை பிடிக்கும். அவ்வளோ பெரிய கட்சி எதுக்கு சார் அவர்கிட்ட போய் கெஞ்சணும்? பாஜக இந்த மாதிரி இன்னைக்கு வரதை அன்னைக்கே யோசித்துட்டாங்க அவங்க. பாஜகவில் இவர் போனார்னா கண்டிப்பாக, ஏன்னா சித்தாந்த ரீதியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். திமுகவுக்கு வந்து எதிரி அதிமுக கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் அதிமுக நீங்கள் ஏற்றுக்கலாம், அதுக்கு பிறகு அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்க சித்தாந்தம் எல்லாம் ஒன்று தான், அவங்களுக்கு தந்தை பெரியார் அண்ணா அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு மேலே பெரிய அளவில் கொள்கை ரீதியான முரண்பாடு அவங்ககிட்ட இருக்காது. இவங்களும் நீட்டை எதிர்ப்பாங்க, அவங்களும் நீட்டுவாங்க. இவங்களும் இருமொழி கொள்கைம்பாங்க, அவங்களும் இருமொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க. இவங்களும் திராவிடம்னு சொல்லுவாங்க, அவங்களும் திராவிடம் தான் சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. கோவிச்சிட்டு வந்துட்டார் எம்ஜிஆர், கட்சி ஆரம்பித்தார், அவ்வளோதான் கதை. அதில் ஒரு பெரிய கொள்கை முரண்பாடெலாம் கிடையாது. பிஜேபி அப்படி இல்லை, இது தேசியவாதம் பேசும். நாடு தான் முக்கியம், தேசத்தை தெய்வமாக போற்றும் பிஜேபி. இவங்க பிரிவினவாதம் பேசக்கூடிய கும்பல் இது திமுக. அப்படி எப்படி இருக்கும்? அப்போ எதிர் சித்தாந்தத்தில் ஒன்று உருவான அண்ணாமலை வந்தால் கண்டிப்பாக அதனுடைய எதிர்காலம் இப்படி இருக்குங்கிறத அன்னைக்கு அவங்க யோசித்தனால தான் அதை எப்படியா தடுக்கிற வேலையில் முதல் ஆப்ஷன் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அவர் சொல்லிட்டார், இல்லைங்க எனக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும், அவர் இந்த நாட்டை எவ்வளவோ வளப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு, நாட்டுக்காக அயராது உழைச்சிட்டு இருக்காரு, எந்த ஊழலும் இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு, அதனால் எனக்கு வந்து அரசியலுக்குன்னு வந்தால் நான் பாஜக தான் போகணும்னு சொல்லிட்டு போனனால இது பண்ணார். உண்மையிலே நடந்த ஒரு விஷயம், நம்ப முடியாது உங்களுக்கு, ஆனால் இதுதான் நடந்துச்சு. அதனால் அவர் வந்தது, அவர் அவங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்களா, அதுக்கு ஆன்சர் இப்போ அண்ணாமலை எப்படி விஸ்வரூபம் எடுத்து திமுகவே காலி பண்ணுறாருல. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுல்ல, அதில் திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, 2 பேரும் வாங்குற ஓட்டை கூட்டினா 47% தான் வருது. அது தெரியுமா உங்களுக்கு? அதிமுக 20.4ன்னு நினைக்கிறேன், அவங்க 26 அவ்வளோதான். ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 47% தான் ஓட்டு வருது, 50% கூட வரல. இது வரலாற்றில் இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. அவங்களும் பெரிய கட்சி, இவங்களும் பெரிய கட்சி, 2 கட்சியினுடைய ஓட்டும் கூட்டினா கூட 50% கீழே வந்தது முதல் முறை வரலாற்றில். அது காரணம் யார்? அண்ணாமலை. பாஜகனுடைய எழுச்சி வளர்ச்சி, இதனால தான் அது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கே தெரியதான் செய்யும். 40ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்குது. அதனால் இன்னும் அதை எதிர்த்து தான் அவங்க அண்ணாமலை இந்த அளவு கரிஞ்சு கொட்டி, இல்லைன்னா அண்ணாமலை எதுக்கு ஆட்டுக்குட்டின்னு சொல்லணும்? நீங்கள் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி தானே, அரசியல்வாதியாக பார்த்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு அவருடைய ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு எதுக்கு சொல்லிட்டாலேனும்? இழிவுபடுத்துறது அவங்களுடைய டாக்டிக்ஸ். அது திமுகன்னா உங்களை யார் எதிராக வந்தாலும் உங்களை டேமேஜ் பண்ணணும்னா உங்களை இழிவுபடுத்தும். இது வந்து காலங்காலமாக காமராஜரே கருவாட்டுக்காரிக்கு மகன்னு சொல்லலையா, அண்டங்காக்கான்னு சொல்லலையா, அவரை துண்டு பீடி காமராஜர்னு சொல்லியா, கருணாநிதி சொன்ன டைலாக் இதெல்லாம். எல்லாரும் வந்து ரஷ்யாவுக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஒரு ரஷ்ய பயணம் போகிறாரு. உடனே அந்த முன்னாடியெல்லாம் மாட்டு தோலை தான் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க, இப்போ எரும மாட்டையே ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொன்னால தான் கருணாநிதி, அவருக்கு புத்திரபாக்கியம் தான் இப்போ முதலமைச்சர். என்ன சொல்ல போகிறீங்க? இவங்க அந்த காலத்துலேருந்தே இதான் செய்வாங்க. இது வந்து கால்டுவெல் சூத்திரம். இது உங்களால் எதிர்கொள்ள முடியலைன்னா இழிவுபடுத்தணுங்கிறது, அதை தான் இவங்க செய்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட வேறெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இவ்வளவு உள்கட்சியில் இவ்வளவு பிரச்சனைகள், எதிர்கட்சி எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். ஜெயக்குமாரை எதிர்கொள்ளணும், காலையில் ஒரு பேட்டி கொடுப்பாரு, சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு கிடக்கிற இருந்தாலும் அவரை எதிர்கொள்ளணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும், மக்களுக்கு நல்லதும் செய்யணும், மக்கள்கிட்ட நம்பிக்கையும் ஏற்படுத்தணும், பாஜக ஆட்சிக்கும் கொண்டு வரணும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகணும். சாதாரண மனுஷனால் முடியுமா? அண்ணாமலை ஒரு தடவை மட்டும்தான் முடியும். உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி, புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.